ஹலோ விவாஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவலுங்க. அதாவது ரோஹித் சர்மா சொன்ன விஷயத்தை நான் நம்பவே இல்லை அப்படின்னு உண்மையை சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன். இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசிசி T20 உலக கோப்பை 2026 தொடரின் ஆரம்பத்தில் அணியில் இருந்து நீக்கப்பட்டதில் இருந்து பின்னர் அதே தொடரின் நாயகன் விருது வென்றது வரையிலான சஞ்சு சாம்சனின் பயணம் பல ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே அமைஞ்சிருக்கு. நியூசிலாந்து தொடருக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சரிவுகள், அதனுடைய எழுச்சிகள் குறித்து விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான சஞ்சு சாம்சன் மனம் திறந்திருக்கார். இந்த கடினமான கட்டத்தில் மனம் தளர வேண்டாம், இது ஒரு நீண்ட தொடர், வாய்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று ரோஹித் சர்மா தன்னிடம் கூறியதாக சாம்சன் தெரிவித்திருந்தார். உண்மையை சொல்வதானால் அப்போது நான் அவரது வார்த்தைகளை நம்பல, என்னை மன்னித்து விடுங்கள். அவர் தனது மனப்பூர்வமாக அல்லது அவரது அனுபவத்தில் இருந்து பேசியிருக்கலாம். ஆனால் அன்று அவரால் பார்க்க முடிந்ததை என்னால் பார்க்க முடியலை. எனது முகத்திலேயே அது தெரிந்திருக்கும் என்று நான் சற்று சோர்வாகவே இருந்தேன். நியூசிலாந்து தொடர் முடிந்த 2 நாட்களிலேயே எங்கள் உலகக்கோப்பை பயணம் தொடங்கியது. அதில் இருந்து மீள வைக்கும் எனக்கு குறைந்தது 1 வாரம் தேவைப்பட்டது அப்படின்னு சாம்சன் தெரிவித்திருந்தார். விஷயங்களை எனக்குள்ளேயே மூடி வைக்க எனக்கு பிடிக்காது, அதனால் நான் 100% மனநிறைவோடு இல்லை அப்படின்னாலும் அது என் முகத்தில் தெரிந்துடும். என்னை மீண்டும் சீரமைத்து கொள்வதற்கு முன்பு 4 அல்லது 5 நாட்களுக்கு நான் அந்த கடினமான மனநிலையில் இருந்தேன். நாம் தோல்வியடைந்து விட்டோம் என்று தெரிந்த பிறகு அடுத்து என்ன, நீங்கள் மிக கீழே இருக்கும்போது அங்கிருந்து மேலே மட்டுமே செல்ல முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். நான் என் மீது மன ரீதியாக வேலை செய்ய தொடங்கினேன். நான் ஏன் கிரிக்கெட் விளையாடுகிறேன், எனது நோக்கம் என்ன என்ற கேள்வியை என்னிடமே கேட்க தொடங்கினேன். உலக கோப்பை நடந்து கொண்டிருக்கும் போதே என்னை நானே மீண்டும் கண்டறிவது போல் இருந்தது. அதன் பிறகு எல்லாம் பழையபடி சரியாக அமைந்தது என்று அவர் விவரித்தார். தொடரின் தொடக்கத்தில் ஃபார்ம் அவுட் காரணமாக பிளேயிங் 11 இடம்பெறாத சாம்சன் பின்னர் தனது திறமையால் அணிக்குள் நுழைந்து இந்தியாவின் முன்னணி ரன் குவித்தவராகவும் ஒட்டுமொத்தமாக இத்தொடரில் அதிக ரன் குவித்தவர்களில் 3வது இடத்தையும் பிடித்தார். அவர் வெறும் 5 இன்னிங்ஸில் 80.25 என்ற சிறப்பான சராசரியிலையும் 199.37 என்ற அதிரடி ஸ்ட்ரைக் ரேட்லையும் 321 ரன்களை குவித்தார். மேலும் அவர் அடித்த 24 சிக்சர்கள் ஒரு T20 உலகக்கோப்பை தொடரில் ஒரு பேட்டரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச சிக்சர்கள் என்ற புதிய சாதனையை படைத்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டுமின்றி தற்போது பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் வட்டாரத்தில் ஜிம்பாப்வேவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அணி 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்கிறது. இதில் முதல் T20 போட்டி இந்திய நேரடிப்படி பார்க்கும் பொழுது மாலை 4:30 மணிக்கு வியாழக்கிழமை நடக்குதுங்க. இந்த போட்டியில் பல ஸ்டார் வீரர்களுக்கு ஓய்வளிக்கப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய T20 அணியினுடைய கேப்டனாக தனது முதல் வெற்றிக்காக போராடுகிறார். சஞ்சு சாம்சனுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு வைபவ் சூரியவன்ஷி இந்த தொடரில் களமிறங்குவதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் முதல் T20 போட்டியில் இந்திய அணியின் பிளேயிங் 11 எவ்வாறு இருக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். தொடக்க வீரரா வைபவ் சூரியவன்ஷி மற்றும் அபிஷேக் சர்மா களமிறங்க 3வது வீரராக இஷான் கிஷானும் 4வது வீரராக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் இடம்பெறுவாங்க. 5வது வீரராக துணை கேப்டன் திலக் வர்மா களமிறங்குவார். இந்த சூழ்நிலையில் 6வது வீரராக இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்திருக்கும் ரிங்கு சிங் களமிறங்க அதிக வாய்ப்பும் இருக்கிறது. 7வது வீரராக ஆல்ரவுண்டர் சிவம் துபே விளையாடக்கூடும். இதே போன்று 8வது இடத்தில் சுழற்பந்து வீச்சாளர் ரவி பிஷ்னாய் விளையாடக்கூடும். இல்லை அப்படின்னா அவருக்கு பதில் ஹர்ஷத் துபே மற்றும்
அப்படி இல்லைன்னா சூரியன் செட்ஜே ஆகியோர் ஆல்ரவுண்டர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறலாம். இதனை அடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள் அனைவருமே அனுபவம் இல்லாதவர்களாகவே இருக்காங்க. மணிக்கு 156 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பவுலரான மாயங்க் யாதவ் காயத்தில் இருந்து தற்போது இந்திய அணிக்கு திரும்புகிறார். இதேபோன்று ஐபிஎல் மற்றும் உள்நாட்டு போட்டிகளில் மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் அசோக் சர்மா என்ற வேகப்பந்து வீச்சாளர் அணியில இடம்பெறக்கூடும். 11வது வீரராக பிரின்ஸ் யாதவ் அப்படி இல்லைனா யாஷ் தாக்கூர் என 2 வீரர்கள் ஏதேனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம். இந்த தொடரில் வருண் சக்கரவர்த்தி முதல்ல அறிவிக்கப்பட்ட அணியில இடம்பெற்றிருந்தார். ஆனால் தற்போது காயம் காரணமாக அவர் வெளியேறியிருக்கார். இந்திய அணியின் பேட்டிங் பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் பந்து வீச்சில் அனுபவம் இல்லாதது ஒரு மைனஸாகவே பார்க்கப்படுது. ஜிம்பாப்வே அணி நன்மையில ஆஸ்திரேலியா, இலங்கை, வங்கதேசம் போன்ற நாடுகளில் T20யில் வீழ்த்தி இருக்கிறதுனால அவர்களையும் எளிதாக எண்ணிவிட முடியாது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 2027 ஒரு நாள் உலகக்கோப்பைக்கான இந்தியாவின் 15 பேர் கொண்ட அணியை முன்னாள் RCB வீரர் அபினவ் முகந்த் தேர்வு செய்திருக்கார். முகந்த் தனது அணியின் டாப் 3 பேட்டர்களாக ரோஹித் சர்மா, சுபன் கில் மற்றும் விராட் கோலி ஆகியோரை தேர்ந்தெடுத்தார். ஆனால் மாற்று தொடக்க ஆட்டக்காரராக கருதப்படும் யஷ்வி ஜெய்ஸ்வால் அவர் இந்த அணியில சேர்க்கல. விக்கெட் கீப்பர்களாக KL ராகுல் மற்றும் இஷான் கிஷான் ஆகிய இருவரையும் இவர்களுடன் நடுவரிசை பேட்டராக ஸ்ரேயஸ் ஐயரையும் சேர்த்திருக்காங்க. முகந்த தேர்வு செய்திருக்கக்கூடிய 3 ஆல்ரவுண்டர்களில் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இடம்பெற்றிருக்காங்க. ஆனால் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜாவுக்கு இதில் இடம் கிடையாது. முகுந்தின் அணியில் ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னராக குல்தீப் யாதவ் மட்டுமே இடம் பிடித்திருக்கார். வருண் சக்கரவர்த்திக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 15 பேர் கொண்ட அணியின் கடைசி 5 இடங்களில் ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா மற்றும் குர்னூர் பரார் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளனர். பிரின்ஸ் யாதவ், முகமது ஷமி மற்றும் ஹர்ஷதீப் சிங் ஆகிய வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு முகுந்தின் உலகக்கோப்பை அணியில் இடம் கிடைக்கல. 2027 ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரானது தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகளில் 2027 ஆண்டு அக்டோபர் 4 முதல் நவம்பர் 21 வரை நடைபெற போகிறது. அபினவ் முகுந்தின் உலகக்கோப்பை அணி ரோஹித் சர்மா, சுபன் கில் கேப்டனாகவும், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல், இஷான் கிஷான், ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், குன்னூர் பரார் ஆகியோரும் இந்த உலகக்கோப்பை தொடருக்கு இன்னும் ஓராண்டிற்கு மேல் இருக்கக்கூடிய நிலையில் 2027 இந்திய உலகக்கோப்பை அணியில் இடம்பெற வாய்ப்பிருக்கக்கூடிய மேலும் 5 வீரர்களை அபினவ் முகுந்த் தேர்வு செய்திருக்கார். சமீபத்தில் ஒரு நாள் போட்டிகளில் சதம் விளாசிய தொடக்க ஆட்டக்காரர்களான யஷ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் ருதுராஜ் கேக்வாட் ஆகிய இருவரையும் இந்த வாய்ப்பு உள்ளவர்களின் பட்டியலில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர்.